எதிர்பார்த்துள்ளனர். ஒரு சில வாரங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக சென்ற நிலையில் சத்யா செல்போனில் பல ஆண்களிடம் பேசி வருவதை தெரிந்து கொண்டார் மகேஷ். இது குறித்து அவரிடம் கேட்டபோது தான் 15க்கும் அதிகமானவர்களை திருமணம் செய்து ஏமாற்றி உள்ளேன், உன்னையும் இப்போது ஏமாற்றி உள்ளேன் என கூலாக கூறினாராம் சத்யா. தனது குட்டு வெளிப்பட்டதால் அடுத்த நாளே தான் அணிந்திருந்த 12 சவரன் நகை மற்றும் பணத்துடன் சத்யா தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தாராபுரம் போலீசில் புகார் அளித்தார் மகேஷ். போலீசார் நடத்திய விசாரணையில் ஈரோட்டைச் சேர்ந்த சத்யாவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்தே பல மோசடிகளில் ஈடுபட்டது தெரியவந்தது. திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு சத்யாவை தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைப்பதும், திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு பணம் மற்றும் நகையுடன் சத்யா தலைமறைவாகி விடுவதையும் வாடிக்கையாக